முன்னாடி நில உச்சவரம்பு சட்டம் வந்தாலும் கூட அப்ப எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு உச்சவரம்பு சட்டம் வரப்போகுதுன்னு எல்லாம் எஸ்கேப் ஆயிட்டாங்க அதுல இருந்து. அதை என்ன பண்ணாரு அப்படின்னா, நிலத்தை எடுக்கிறதுக்கு பதிலா நிலம் எவரெல்லாம் கல்டிவேட் பண்ணிட்டு இருக்கானோ அவனுடைய பவரை அதிகமாக்கி விட்டாரு. யாரையும் எவிக் பண்ணாத அளவுக்கு பண்ணது. அது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது 20 வருஷம் கழிச்சு என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, ஏற்கனவே பொது விநியோக திட்டமைப்பெல்லாம் போட்டு ரேஷன் கடை எல்லாம் கொண்டு போய் சேர்த்துட்டாரு. அடுத்தது அரிசியை கிலோ 2 ரூபாய்க்கு கொடுத்தாரு. கொடுத்த உடனே என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா, நிலத்துல இருந்து அவனை காப்பாத்தியாச்சு. அடுத்தது இன்னொரு இது என்னன்னு கேட்டீங்கன்னா, சாப்பாட்டுல இருந்து அவனை காப்பாத்திட்டாரு. அதனால சாப்பாட்டுக்கும் நிலத்துக்கு என்ன செய்ய வேண்டியதில்லை அப்படின்னு கேட்டீங்கன்னா, யார்கிட்ட அதிகாரம் இருந்தோ அவள்கிட்ட போய் நிக்க வேண்டியதில்லை. அதற்கு முன்னாடி என்ன பண்ணாருன்னா, 74லயே இந்த கிராமப்புறத்துல அதுக்கு அதிகாரம் இன்னொரு வகையில இருக்கு. எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிராம நிர்வாகம்ங்கிறது யார்கிட்ட இருந்ததுன்னா பரம்பரையாக வந்து கொண்டு இருந்தது. அப்பொழுது முன்னாள் IAS அதிகாரி திரவியம்ங்கிற தலைமையில ஒரு கமிட்டியை போட்டு இதை எப்படி மாற்றி அமைக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, திரவியம் ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாரு. என்ன ரிப்போர்ட் கொடுத்தாருனாக்கா, இது பரம்பரையாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, இது ஒரு அரசு பணியாக மாற்றுவோம். அரசு பணியாக மாற்றி எவனே பரிச்சை வைப்போம். TNPSசில தமிழ்நாட்டில இருந்து யார் வேணாலும் எழுதலாம் பரிச்சையை. எந்த ஜாதிக்கு அதுக்கு இடஒதுக்கீடு இருக்கு. அதன்படி அவர்கள் வருவார்கள். அப்படி என்றால் முன்ன பின்ன தெரியாத ஒருத்தன் எந்த கம்யூனிட்டில இருந்து வரான்னு தெரியாது, அவன் இங்க கிராம நிர்வாக அலுவலராக இருப்பான். அது அரசு பணியாக மாறும் அப்படின்ட்டு. அடுத்தது என்ன பண்ணாரு அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, காந்தியினுடைய கனவை நிறைவேற்றுவதற்காக இந்தியாவில் என்ன பண்ணாங்கன்னா, எல்லா பஞ்சாயத்துகளையும் ஒருங்கிணைத்து ஊராட்சி ஒன்றியம்னு ஒன்றை அமைத்து இப்போது நடக்கூடிய வளர்ச்சி பணிகள் அனைத்தும் அந்த பஞ்சாயத்து யூனியன் வழியாக தான் நடந்துட்டு இருந்தது.